இது வெறும் கணக்கு பிள்ளை செய்த தவறல்ல. என்டிபி வங்கியின் 13.2 பில்லியன் ரூபாய் விவகாரத்தில் இப்போது அடுத்தடுத்த அதிரடி திருப்பங்கள் அரங்கேறி வருகின்றன. மத்திய வங்கி சிபிஎஸ்எல் நேரடியாக தலையிட்டு வங்கியின் செயல்பாடுகளை கண்காணிப்பதாகவும் பல உயர் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கசிகின்றன. இது இலங்கையின் வங்கித்துறையில் ஒரு நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. வணக்கம், நான் உங்கள் ஏகே. இது திங்க் வித் ஏகே. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் கடன்பொறி வீடியோவில் நான் சொன்னது போலவே வங்கி அமைப்பின் ஓட்டைகள் இப்போது ஒவ்வொன்றாக வெளிச்சத்திற்கு வருகின்றன. என்டிபி வங்கியின் இந்த 13.2 பில்லியன் ரூபாய் முரண்பாடு தொடர்பாக வெளிவரும் புதிய தகவல்கள் சாதாரண மக்களாகிய நம்மை உறைய வைக்கின்றன. இதன் உண்மைத்தன்மை என்ன? உள்ளே நடக்கும் அதிகாரப்போர் என்ன? விரிவாக பார்ப்போம். பொதுவாக ஒரு வங்கியின் உள் விவகாரங்களில் மத்திய வங்கி சிபிஎஸ்இல் இவ்வளவு வேகமாக தலையிடாது. ஆனால் என்டிபியின் இந்த 13.2 பில்லியன் ரூபாய் விவகாரம் இப்போது நாட்டின் நிதி ஸ்திரத்தன்மையையே பாதிக்கும் அளவுக்கு போயிருக்கிறது. இதனால்தான் மத்திய வங்கி வங்கியின் குறிப்பிட்ட சில கணக்குகளை முடக்கியுள்ளதாகவும் வங்கியின் இயக்குநர்களிடம் நேரடி விளக்கம் கேட்டுள்ளதாகவும் தகவல்கள் வருகின்றன. இது சாதாரண கணக்கு முரண்பாடல்ல, ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருப்பதற்கான அறிகுறி. மிகவும் அதிர்ச்சிகரமான விஷயம் என்னவென்றால், இந்த விவகாரம் தொடர்பாக சில ஊழியர்கள் பணியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளனர். இங்கேதான் நாம் சிந்திக்க வேண்டும். 13.2 பில்லியன் என்பது ஒரு சில கிளர்க் அல்லது மேனேஜர்கள் சேர்ந்து செய்யும் தவறல்ல. இது மேலிடத்தின் ஆசீர்வாதம் இல்லாமல் நடக்க வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்க உண்மையான குற்றவாளிகளை மறைக்க கீழ்மட்ட ஊழியர்கள் பலிகடா ஆக்கப்படுகிறார்களா என்ற சந்தேகம் வலுக்கிறது. வங்கியின் உள்தணிக்கையில் நம்பிக்கை இழந்ததால் இப்போது ஒரு சர்வதேச அளவிலான தனியார் தணிக்கை நிறுவனத்திடம் இந்த விவகாரம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இவர்கள் வங்கியின் கடந்த கால கொடுக்கல் வாங்கல்களை ஒவ்வொன்றாக தோண்டி எடுக்கப் போகிறார்கள். இந்த தணிக்கையின் முடிவில் இன்னும் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவரலாம். பெரிய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட முறையற்ற கடன்கள் இதில் அம்பலமாக வாய்ப்புள்ளது. ஒரு மாதத்திற்கு முன்பு நான் போட்ட கடன்பொறி வீடியோவில் வங்கிகள் இல்லாத பணத்தை இருப்பதாக காட்டும் மோசடி பற்றி பேசினேன். இந்த என்டிபி விவகாரம் அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அங்கே நான் குறிப்பிட்டிருந்த மன்னன் அவர்களின் பணத்தின் பயணம் புத்தகத்தில் ஒரு வரி வரும்: வங்கிகள் நமக்கு உதவி செய்ய வரவில்லை, நம் உழைப்பை விலைக்கு வாங்க வந்திருக்கின்றன. இன்று இந்த 13.2 பில்லியன் ரூபாய் விவகாரத்தை பார்க்கும்போது அந்த வரிகள் எவ்வளவு உண்மை என்பது புரிகிறது. சாதாரண மக்களிடமிருந்து உறிஞ்சப்படும் பணம் இப்படித்தான் பெரிய புள்ளிகளின் கணக்குகளில் மர்மமாக மறைகிறது. இலங்கையின் வங்கிகள் ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்டவை. என்டிபியில் ஒரு சிக்கல் என்றால் அது மற்ற நிதி நிறுவனங்களையும் பாதிக்கும். இந்த 13.2 பில்லியன் என்பது ஒரு சங்கிலி தொடர் வினையாக மாறக்கூடும். ஒருவேளை இந்த தொகை காணாமல் போனது உண்மையானால் அதை ஈடுகட்ட வங்கி என்ன செய்யும் தெரியுமா? உங்கள் சேமிப்பு பணத்தின் மீதான வட்டியை குறைக்கும் அல்லது மறைமுக கட்டணங்களை உங்கள் தலையில் சுமத்தும். உங்கள் சேமிப்பு பணம் இப்போது ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறது. மத்திய வங்கி கண்காணிப்பதாக சொன்னாலும் இறுதியில் பாதிக்கப்பட போவது சாமானிய மக்கள்தான். இந்த விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த வீடியோவை முடிந்தவரை பகிருங்கள். அப்போதுதான் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும். என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த தொடர் விவாதத்தில் இணையுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். உண்மை ஒரு நாள் உறக்கச் சொல்லப்படும். நான் உங்கள் ஏகே. இது திங்க் வித் ஏகே.